வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னாக்கா, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் வந்து பார்த்தோன்னாக்கா, நர்சிங் படிச்சாங்கல்ல, டிப்ளமோ நர்சிங், அப்புறம் வந்து நர்சிங்ல சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சாங்கல்ல, அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து என்ன போடணும்னாக்கா, கூகுள் சர்ச்ல பாராமெடிக்கல் ஏஎன்எம் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தனாக்கா கீழே ஒரு வெப்சைட் வந்திருக்கு பாருங்க. TNNMC ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து ஏஎன்எம் அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அந்த பேராமெடிக்கல் பொறுத்து கொடுக்கணும். நான் ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சைன்இன் பண்ணி வச்சிருக்கேன், அதனால நான் இதை வந்து சைன்இன் பண்ணி போய்க்குவேன். இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம சைன்இன் பண்ணாத நபர்கள் இங்க கீழே இருக்க பார்த்தீங்களா, கர்சர் மூவ் ஆகுது பாருங்க, அந்த சைன்இன் ஆப்ஷன் கொடுத்து அதுக்குள்ள போயிட்டு என்ட்ரி கொடுத்துங்க. நான் இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதால சைன்இன் ஆப்ஷன்ல உள்ள போறேன். உள்ள போயிட்டு லாஸ்ட்ல உள்ள டேர்ம் கண்டிஷன்ஸ், அதாவது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். அதை டிக் அடிச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அக்ரி பட்டன் கொடுத்தீங்களா, அக்ரி பட்டன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இங்க வந்து அவங்களோட டீடைல்ஸ்லாம் நான் வந்து ஆல்ரெடி சேவ்ல இருக்கேன். உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக தான் நான் வந்து இது எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஏஎன்எம் அந்த நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட்ல போட்டு தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பண்ணாத நம்ம சமயத்தில் அவங்களோட மொபைல் நம்பரு, அவங்களோட இமெயில் ஐடி இதை பண்ணுவோம். அந்த ரோல் நம்பரு இதில் வந்துடும். இந்த குவாலிஃபிகேஷன் நம்பர்ன்றது வந்து பார்த்தோன்னாக்கா வேற ஒன்றும் இல்லை, அவங்க படிச்சு வாங்கின அந்த மார்க் ஷீட்ல இருக்க அந்த மார்க் ஷீட் நம்பர் தான். இங்க வந்து ஃபீமேல் மேல் கேட்டகரிக்கான இதுல வந்து எம்எஸ் கொடுத்துக்கணும். ஃபீமேல்னாக்கா, மேல்னாக்கா மிஸ்டர் அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கணும். அவங்களோட நேமை கரெக்டா அடிச்சுக்கணும் அந்த சர்டிபிகேட்ல இருக்க மாதிரி. அடுத்து வந்து மேலா ஃபீமேலா கொடுத்துக்கணும். அவங்க எந்த இன்ஸ்டியூட்ல படிச்சாங்க அப்படின்றத இங்க செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்த ஆப்ஷன்ல வந்து பார்த்தோன்னாக்கா அவங்க என்ன மாதிரி வந்து கோர்ஸ் முடிச்சாங்க அப்படின்றதான ஆப்ஷன் நம்ம இந்த இன்ஸ்டியூட்ல முடிச்சாங்க அப்படித்தானே அந்த லிஸ்ட் இதுல வரும். அந்த லிஸ்ட்டை நம்ம இதில் பார்த்து எந்த இன்ஸ்டியூட்டோ அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி இது பதிஞ்சதால இது போக மாட்டேங்குது. நான் அதுக்காக ட்ரையலா வேற ஒண்ணு வச்சு இது கிளிக் பண்ணிட்டு கொடுக்குறேன். இங்க பாரு நண்பர்களே, அது கீழே வந்து பார்த்தோன்னா அவங்க எந்த டியூரேஷன்ல படிச்சிருக்காங்க அப்படின்னு தானே அந்த மந்த்து, டேட்டு, இயர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னாக்கா அவங்க எண்டு முடிச்சாங்க பார்த்தீங்களா, படிச்சு முடிச்சாங்கல்ல, அதோட எண்டு டேட்டு, மந்த், இயரு, அவங்களோட இயர் ஆஃப் பாசிங் அந்த டேட்டு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் இங்க கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோன்னா இந்த மாதிரி அவங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அவங்க டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து இந்தியன், ஹிந்து, அவங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து இங்க வந்து சிங்கிளா மேரிடான்னு கேட்கும். அதுல வந்து சிங்கிளா சிங்கிள், மேரிட்னா மேரிட் கொடுங்க. இந்த வந்து டாட்டர் ஆஃப், சன் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் ஆப்ஷன் கேட்கும். அதுல அவங்க மேரிடுனா அவங்க வந்து ஒய்ஃப் ஆஃப், மேரிட் இல்லைன்னா டாட்டர் ஆஃப், ஃபீமேல்னா இது, மேல்னாக்கா சன் ஆஃப் கொடுத்துங்க. அவங்க அப்பா பேர் போட்டுங்க. அவங்களோட அட்ரஸ் வந்து என்னன்னு அது கரெக்டா பார்த்து அடிச்சுங்க. அவங்களோட ஆதார்ல வந்து அட்ரஸ் தவறா இருந்தாலும் நீங்க கேட்டீங்க தெளிவா அடிச்சுங்க. இங்க இந்தியா, தமிழ்நாடு, அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துங்க. இந்த சிட்டின்றது வந்து எப்பயுமே என்னபிள் தான் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ண முடியாது. அவங்களோட போட்டோவை வந்து நீங்க வந்து 200 DBல வந்துட்டு கிராப் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை இதில் ப்ரௌசிங் செலக்ட் பண்ணி அப்லோட் ஆப்ஷன் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். அவங்களோட பின்கோடு கரெக்டாக கொடுத்துருங்க. அவங்க மொபைல் நம்பர் கேட்கும், இல்லை மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. இமெயில் ஐடி வச்சு தான் நம்ம ஓப்பன் பண்ணனால இமெயில் ஐடி கேட்காது. அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல பார்த்தோன்னாக்கா நம்ம அவங்களோட 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிரான்ஸ்ஃபர் டிசி வந்து பார்த்தோன்னா அவங்க எந்த
டிப்ளமோ முடிச்சாலோ அந்த பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை டிப்ளமோவோ அதுக்கான டிரான்ஸ்ஃபர் ட்ரீஸ் கொடுத்துருப்பாங்க முடிச்சிருக்கு, அதை வந்து அப்லோட் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கான ஒரு கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் அது இதில் வந்து அப்லோட் பண்ணோம். அடுத்து டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஸ்கேன் பண்ணி தனியாக வைக்கணும். இது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பேக் பேஜ் அது வந்து ஸ்கேன் பண்ணி தனியாக வைக்கணும். எல்லாமே வந்து 200 DPI அப்படின்னு வச்சாதான் நீங்க வந்து ஒரு 300 500 MPக்குள்ள இது இருக்கும். மேக்சிமம் இது வந்து 2 MB சைஸ் சொல்லுவாங்க. நீங்க வந்து 200 DPI வந்து இது செட்டிங் பண்ணிக்கங்க. செட் பண்ணிட்டு நீங்க ஸ்கேன் பண்ணுங்க, அது வந்து தெளிவா இருக்கும் குவாலிட்டியா. அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வராது. டிப்ளமோ இருக்கு, சில இது வந்து டிப்ளமோவோ ப்ரொஃபஷனல் கொடுப்பாங்க, சில இது கொடுக்க மாட்டாங்க. பார் கவுன்சில் இந்த நர்சிங்ல படிச்சிருந்தா மட்டும். அடுத்து பார்த்தோன்னாக்கா ஃபைனல் இயர் மார்க் ஷீட் கேட்பாங்க. அதே என்ன பண்றீங்கன்னா ஃப்ரண்ட் பேக்கு ஒரே பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. இதுல வந்து பார்த்தோன்னா ஏஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் நம்பர்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இது வந்து ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா திருப்பி அவங்க புதுப்பிக்கும் போது இதை வைக்கிறது, அது இப்போதைக்கு புதுசா பண்ணும்போது தேவையில்லை. இதை அடுத்து வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் இதுலேயே பாருங்க நான் எதெல்லாம் பண்ணியிருப்பேன் தெரியும் புதுசா பண்ணதுக்கு. மற்றபடி இது விடுபட்டு போயிருக்கும். இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னாக்கா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் சில பேருக்கு வராதவங்களுக்கு இங்க இல்லை. அடுத்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான் பேமெண்ட் ஆப்ஷனு. இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் கேட்கும் நம்மளுக்கு, எந்த மாதிரி பேமெண்ட் கட்ட போறீங்க அப்படின்ட்டு. ஆன்லைன் பேமெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும். அது வந்து யூபிஐ, உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நீங்க அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி போய்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு டெமோ எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் எடுக்க முடியாம போயிடுச்சு. கஸ்டமர் ஒர்க் அதிகமாக டைட்டா இருந்ததால எடுக்க முடியல. இப்போதைக்கு தான் நான் எடுத்திருக்கேன். அந்த அக்னாலஜ்மெண்ட் எப்படி வரும்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். அக்னாலஜ்மெண்ட் ஓகே ஆயிட்டு பிரிண்ட் ஆயிட்டு இந்த மாதிரி வரும். இது சிம்பிள் மெத்தட் தான். உங்களுக்கு இது பதியும் போது ஏதாவது டவுட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா என் வீடியோ பாக்குறீங்க பார்த்தீங்களா, அது கீழே என்னோட மெயில் ஐடி இருக்கு, என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அதில் கூட உங்களோட டவுட்களை ஷேர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு விளக்கத்தை நான் என்ன இடத்துலயும் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். நன்றி நண்பர்களே. இப்பதான் என்னோட வாய்ஸை நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாம வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளோட சேனலை நண்பர்கள் வந்து எல்லாம் பாக்குறாங்க, ஆனா யாருமே வந்து பார்த்தோன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறாங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா பெல் ஐக்கானை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நான் போற ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும். லைக் பண்ணுங்க மறக்காம. நன்றி நண்பர்களே.